ஒரு சிலருக்கு மட்டுமே சொந்தமான ஒரு சினிமா, ஒரு எளியவர்களுடைய ஆயுதமாச்சு. யார் வேணாலும் சினிமாவுக்கு வரலாம். நமக்கு வந்து நாலேஜ் இருந்தால் போதும். நமக்கு சினிமா மேலே ஆர்வமாக ஒரு பேஷன் இருந்தால் போதும். வந்து ஜெயிக்கலாம் அப்படின்றதுக்கு ஒரு முதல் உதாரணம் அவர் தான். இன்றைக்கி வந்து நிறைய விஸ்காம் ஸ்டூடெண்ட்ஸு, அசிஸ்டன்ட் டைரக்டராக வர்றவங்க எல்லாமே நிறைய உலக சினிமாக்கள் பார்க்குறாங்க, உலக சினிமாக்கள் பற்றி பேசுகிறாங்க. நான் அவங்களுக்கெல்லாம் என்னுடைய வேண்டுகோள், நீங்கள் 1970s பாரதிராஜா சார் எடுத்த படங்கள் பாருங்கள். அது பாடல்களை நீக்கிட்டு பார்த்தா இன்றைய உலக சினிமாவுக்கு தரமான ஈக்குவலான டெஃபினட்டான நல்ல படம். ஒரு 16 வயதிலே ஆகட்டும், ஒரு முதல் மரியாதை ஆகட்டும், ஒரு புதிய வார்ப்புகள் ஆகட்டும், அதெல்லாம் வந்து நிச்சயமாக ஒரு கிளாசிக்கல் சினிமா தான். அந்த மாதிரியான ஒரு அற்புதமான படைப்புகளை கொடுத்த எங்களுக்கெல்லாம் இயக்குநர்கள் எல்லாருக்குமே ஒரு வழிகாட்டி. நான்லாம் சினிமாவுக்கு வந்தேன் அப்படின்னா பாரதிராஜா சார் படங்கள் பார்த்து தான். இன்றைக்கி இருக்கிற ஒரு கிட்டத்தட்ட ஒரு 90s வந்த டைரக்டர்கள் எல்லாருமே பாரதிராஜா சாருடைய பாதிப்பு, அவருடைய ரசிகர்களாக இருந்து சினிமாவுக்கு வந்தவர்கள் தான். அவர்களுடைய இழப்பு வந்து எங்களுக்கு வந்து இயக்குநர்களான எங்களுக்கும் தமிழ் சினிமா ரசிகர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பு. நன்றி. நான் ஒரு 4-5 தடவை மீட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடச்சிது. அவரோட பிளெஸ்ஸிங் எனக்கு கிடச்சிது. அவர் சொன்ன ஒரு விஷயம் எனக்கு ஸ்ட்ராங்காக மைண்டில் இருக்கிறது, காதலும் கலையும் பிரிக்கவே முடியாது, காதல் இல்லாமல் கலைஞன் இருக்கவே முடியாது அப்படின்னு சொன்னார். அண்ட் அவருக்கு சினிமா மேலே உள்ள எவ்வளோ பெரிய காதல் அப்படின்றது அந்த பேச்சில் எனக்கு தெரிஞ்சது 4 வாட்டியும். அண்ட் 2 years பேக் மீட் பண்ணும்போது கூட நான் ஒரு கதை ஒர்க் பண்ணிருக்கேன், கதை எழுதிட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார். ஸோ அவரை எடுத்துகிட்டு ஒரு சினிமா நம்மளால் யோசிக்கவே முடியாது. கிராமத்தை அவ்வளோ அழகாக எல்லார்கிட்டையும் கொண்டு போய் சேர்த்தவர். மிஸ் யூ சார். தேங்க்யூ. பாரதிராஜா சார், பாலச்சந்தர் சார், 2 pillars ஆஃப் தமிழ் சினிமா. இன்றைக்கி பாரதிராஜா சார் போனது ரியலி எ வெரி சேட் டே. அவரோட சினிமாவில் தான் நான் குரோ ஆனேன். அவரோட சினிமாவை நான் பார்த்து ரசிச்சிருக்கேன். ஒவ்வொரு சினிமாவும் நான் நிறைய லேர்ன் பண்ணியிருக்கேன். நான் அவர் பல தடவை மீட் பண்ணி அந்த சினிமாவை விமர்சனம் பண்ணி அவர்கிட்ட பிளெஸ்ஸிங்ஸ் பல தடவை வாங்கியிருக்கேன். எனக்கு சத்யா படத்தை பார்த்து அவர் பிளெஸ் பண்ணதை மறக்கவே முடியாது. I'm very happy. I'm very feeling sad today that he is no more with us. May God bless his soul. Thank you. இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்கள் இறந்தார், மறைந்தார் என்ற செய்தி கேட்டு மிகவும் அதிர்ச்சியாகவும் வேதனையாகவும் இருக்கிறது. இயக்குனர் ஸ்ரீதர் அவர்கள், பாலச்சந்தர் அவர்களுக்கு பிறகு பாரதி ராஜா என்னும் இன்னொரு சரித்திரம் சரிந்தது. அப்படித்தான் எங்கள் திரையுலகத்துக்கு ஏற்பட்டிருக்கும் மிகப்பெரிய இழப்பு. அவர் அறிமுகப்படுத்தாத நடிகர்கள் இல்லை, இயக்குனர்கள் இல்லை. எனக்கும் பாரதிக்கும் அவருடைய சொந்த பேனரில் மனோஜ் கிரியேஷன்ஸில் படம் இயக்க வாய்ப்பு கொடுத்த இயக்குனர். அவரின் மனதில் நானுங்களும் இடம் பிடித்தேன் என்பதை நினைக்கும் பொழுது ஒரு வகையில் அது பெருமையாக இருக்கிறது. ஆனால் அனைத்து திரையுலகுக்கும், தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் என்று ஹிந்தி என்று அனைத்து திரையுலகத்துக்கும் ஒரு மிகப்பெரிய இழப்பு பாரதி ராஜா அவர்களின் இழப்பு. அவர் செய்த முதல் மரியாதை, அவர் செய்த கிழக்கு சீமையிலே, இது எங்களை விட்டு மறையாது, என்றும் மறையாது. அதுபோல எப்படி நடிகர் திலகத்தை பார்த்து எல்லோரும் நடிக்க வருகிறார்களோ அதே போல இயக்குனர் பாரதிராஜா அவர்களை பார்த்து எத்தனையோ இயக்குனர்கள் இயக்கத்துக்காக இங்கு வந்திருக்கிறார்கள். எல்லோருக்கும் ஒரு மானசீக குருவாக பாரதிராஜா திகழ்ந்தார். அன்னாரின் ஆத்மா சாந்தி அடைய நான் இறைவனை வேண்டியிருக்கிறேன். அவர்களுடைய குடும்பத்துக்கும் அமைதி வழங்க நான் இறைவனை வேண்டியிருக்கிறேன். இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்களுடைய மறைவு தமிழக மக்கள் அனைவருக்குமான ஒரு மாபெரும் இழப்பு. ஒரு இயக்குனருக்காக 5 நாட்கள் அவருடைய படைப்புகளை பற்றி திண்டுக்கல்லில் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தின் சார்பாக அவர்களுடைய படைப்புகளை பற்றி ஆய்வு கருத்தரங்கம் 5 நாட்கள் நடைபெற்று பாரதி ராஜாவின் மண்ணும் மக்களும் அப்படின்னு ஒரு நூல் வெளியிடுகின்ற அளவிற்கு திரைத்துறையில் ஆழ்ந்த முத்திரை பதித்தவர். திரைப்பட இயக்குநர்களுக்கு ஒரு நட்சத்திர அந்தஸ்து பாரதி ராஜாவினுடைய வருகைக்கு பிறகுதான் கிடைத்தது. நாங்கள் பேசுகின்ற பட்டிமன்றங்களில் பழைய பாடலா புதிய பாடலா என்ற தலைப்பில்
நாங்கள் டெட்லைனாக வச்சிருக்கிறது வந்து பாரதி ராஜா, பாரதி ராஜாவுக்கு முன், பாரதி ராஜாவுக்கு பின். அன்றைய திரைப்படங்களா இன்றைய திரைப்படங்களான்னு தலைப்பு வச்சா பாரதி ராஜாவை மையமாக வைத்து அன்றைய திரைப்படங்கள், அதுக்கு பாரதி ராஜாவுக்கு பிறகு இன்றைய திரைப்படங்கள், அப்படி தான் நாங்கள் பேசுவோம். ஒரு இயக்குனரின் குரலுக்கு மக்கள் கைதட்டியது பாரதி ராஜாவின் குரலுக்கு தான். என் இனிய தமிழ் மக்களே என்று அந்த திரைப்பட கொட்டகையில் அவருடைய குரல் ஒலித்த போது தமிழகமே கைதட்டியது. இப்படி நடிப்புக்கு, திரைத்துறைக்கு ஒரு பல்கலைக்கழகமாக விளங்கிய பாரதி ராஜாவுக்கு இந்திய அரசினுடைய தாதா சாஹிப் பால்கே விருது வழங்கப்பட வேண்டும். ஒவ்வொரு ஆண்டும் சிறந்த இயக்குநர்களுக்கான ஒரு தமிழக அரசு விருது பாரதி ராஜாவின் பெயரில் வழங்கப்பட வேண்டும் என்பது தமிழக அரசுக்கு என்னுடைய பணிவான கோரிக்கை. பாரதி ராஜாவை இழந்து வாடும் அவருடைய குடும்பத்தினருக்கும் திரைத்துறையினருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலையும், அவருடைய புகழ், அவருடைய படைப்புகள் இருக்கும் வரை நிலைத்திருக்கும் என்று சொல்லி அவருடைய குடும்பத்தினருக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் எல்லாரும் சொல்கிற மாதிரி அவர் இருந்தாலும் மறைந்தாலும் இவர் போல யாரென்று ஊர் சொல்ல வேண்டும் சொல்லி புரட்சித் தலைவருக்காக பாட்டு இருக்கு. அதுபோல் என்றைக்குமே இவருடைய படங்களும் எல்லாமே எப்பயும் மக்கள் மனசில் நிற்கும். அவர் இயக்கத்தில் நானும் நடிச்சிருக்கேன், அவர் கூட ஒர்க் பண்ணியிருக்கேங்கிறப்ப அந்த நினைவுகள் என்னால் மறக்கவே முடியாது. கருத்தம்மா படத்தில் நடித்தேன், அதுக்கப்புறம் அவர் கூட எடிட்டிங் அசிஸ்டண்ட்டாகவும் ஒர்க் பண்ணியிருக்கேன். நிறைய ரொம்ப பாசமான ஒரு இயக்குனர். அது மட்டும் இல்லை, எங்கள் ஊர் இயக்குனர். இன்னைக்கு காலையில் அந்த செய்தி கேட்டோன்னு உண்மையிலேயே ரொம்ப வருத்தமாக இருந்தது. அவர் ஆத்மா சாந்தி அடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி.